வணக்கம் தமிழ் மக்களே. இன்னைக்கு உலக ஹிந்தி தினம். அதனால இன்னைக்கு ட்விட்டர்ல ஹிந்திக்கு ஆதரவான, அதாவது ஹிந்தி ஒரு தேசிய லாங்குவேஜ் அப்படின்னு அதற்கு ஆதரவான ஹேஷ்டாக்ஸ் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜனவரி 10 பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்விட்டர்ல இன்னைக்கு பராசக்தி அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு தேதியில ட்விட்டர்ல, அதாவது எக்ஸ் தளத்துல டாப் 5 ட்ரெண்டிங் ஹேஷ்டாக் அக்ராஸ் இந்தியா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே இந்த நாட்டோட அரசியல் புரியும். இன்னைக்கு ட்விட்டர்ல ட்ரெண்டிங்ல இருக்கிற டாப் 5 ஹேஷ்டாக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 விஸ்வ ஹிந்தி திவாஸ் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாகும், அதே ஹேஷ்டாக் ஹிந்தியில நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கு. நம்பர் 3 பொசிஷன்ல குட் மார்னிங் சாட்டர்டேவும், நம்பர் 4 பொசிஷன்ல பராசக்தியும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நம்பர் 5 பொசிஷன்ல ஹிந்தி ஹமாரி பெச்சான் அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதே நாள் அன்னைக்கு தான் பராசக்தி ரிலீஸ் ஆயிருக்கு. பராசக்தி என்னத்தை பத்தி பேசுதுன்னா, 1965 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாடு எப்படி நடத்தினாங்க அப்படிங்கறத பத்தின படம் அது. என்னை பொறுத்த வரைக்கும் பராசக்தி தமிழர்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். எதுக்குன்னா, முக்கியமா நம்மளுடைய இளைஞர்கள் ஹிந்தி எதிர்ப்பை எப்படி நடத்தி காட்டினாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படம் இது. இதுல ஜாதி, மதம், இனம் எல்லாத்தையும் கடந்து இன்னாரின் ரசிகர்கள் அப்படிங்கறதெல்லாம் கடந்து இந்த படத்தை பார்த்து நாம எப்படி அரசியல் செய்யணும் அப்படிங்கறத முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பராசக்தி வர்சஸ் ஹிந்தி அப்படி கிடையாது. அதாவது ஹிந்தி இம்போசிஷன் பண்ணுனா பராசக்தி தான் அதுக்கு ஒரு சவுக்கடி. நன்றி மக்களே.